எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க கீர்த்தி. இன்னைக்கு நான் உங்க குழந்தைங்களுக்கு சில மெடிடேஷன் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ மெடிடேஷன் புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கெல்லாம் மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்கொள்கிற எந்த ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் சரி, அதை பாசிட்டிவாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மனசில் அதுக்கேற்ற ஸ்ட்ராங்கான ஒரு சுச்சுவேஷனை நம்ம வந்து உண்டாக்கி கொடுக்கணும். நம்ம மனசு வந்து வலிமையாகணும், ஓகே, ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதை ஃபைட் பண்ணுறதுக்கு, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபைட் பண்ணுறதுக்கு, சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா, நம்ம மெடிடேஷன் வந்து நம்ம ஒரு அன்றாடம் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோட டிப்ரெஷன்ஸ், சைல்ட்ஹுட் டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, இப்போது அதுக்கப்புறமா வர டிப்ரெஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து என்னை வந்து திரும்பியும் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு பேக் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன்ஸ் தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து ஒரு காமான சுச்சுவேஷன் வந்து அவங்க சுற்றுச்சூழலில் அவங்க என்விரான்மெண்ட் வந்து அமையும். அதில் வந்து எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு 4 மெடிடேஷன் டெக்னிக்ஸ், முக்கியமான 4 மெடிடேஷன் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாஷ் த ஐகான் மான்ஸ்டர். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பார்த்துருக்கோம், ஒரு எபிசோடில், ஒரு கதைக்கு நடுவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொடெக்டர். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பிரெயின் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும், இது உன்னால் பண்ண முடியாது, யூ கான்ட் டூ இட் அப்படின்னு சொல்லி. அதை எப்படி நம்ம ஃபைட் பண்ணுறது, அதை ஃபைட் பண்ணி நோ ஐ கேன் டூ இட் அப்படின்றத வந்து நம்ம மைண்டுக்கு எப்படி அனுப்புறது அப்படின்றதுக்கான மெடிடேஷன் தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் உங்கள் மிஸ் வந்து லெசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு வேளை நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ, இது கரெக்டான ஆன்சராக இருக்காதோ அப்படின்ற ஒரு தாட் உங்கள் பிரெயின் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்சரே பண்ண மாட்டீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். பட் இதே மாதிரி நம்ம சுச்சுவேஷன்ஸ் நிறைய நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம், ஆஹா இது நம்ம பண்ணியிருக்கலாமே, இது இப்படி செஞ்சுருக்கலாமே, இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தாட் ஐ காண்ட் அப்படின்னு வரும்போதே நம்ம அந்த மான்ஸ்டரை ஸ்மாஷ் பண்ணிடணும், அழிச்சிடணும். அது எப்படி பண்ணுறதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது 2 முக்கியமான டெக்னிக்ஸ், அவ்வளோதான் எல்லா மெடிடேஷன்லையும். இன்ஹேல், எக்ஸேல், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது ஒரு தாட்டை உங்கள் மைண்டுக்கு அனுப்பணும், ஐ கேன் டூ இட் அப்படின்ற தாட். எக்ஸேல் பண்ணும்போது நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற தாட்டை உங்கள் மைண்டுக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ இது நீங்கள் வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, மைண்டுக்குள்ளே நினச்சிக்கலாம். இப்போ நீங்கள் என் கூட பண்ணுங்க, நான் வாய் விட்டு நான் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, ஸோ கை எப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 10 டைம்ஸ் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஐ கேன் டூ இட்ன்ற தாட் உங்கள் மைண்டுக்கு போகணும். எக்ஸேல் பண்ணும்போது நத்திங் இஸ் இம்பாசிபிள்ன்ற தாட்டை வந்து மைண்டுக்கு போகணும். ஓகே, ஐ கேன் டூ இட், நத்திங் இஸ் இம்பாசிபிள், ஐ கேன் டூ இட், நத்திங் இஸ் இம்பாசிபிள், ஐ கேன் டூ இட், nothing is impossible, I can do it, 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 nothing is impossible, I can do it. Nothing is impossible.
I can do it. Nothing is impossible. I can do it. Nothing is impossible. இப்போ மெல்லமாக கண்ணு தருங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஐ காண்ட்ன்ற மான்ஸ்டர் வெளியில் எட்டி பார்க்குதோ அப்போல்லாம் அதை ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு இந்த மெடிடேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது மேஜிக் 10. ஸோ இது கதைக்கு நடுவில் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், பட் இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக இந்த டெக்னிக் எதுக்குன்னா, நமக்கு வர கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம மைண்டை வந்து காம் பண்ணுறதுக்கும் தான். ஸோ நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தினமுமே ஏதாவது ஒரு விஷயத்தால் நம்ம கோவப்படுவோம், இரிட்டேட் ஆகும், மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு டைம் வரும்போது அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு நகர்ந்துருங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் இரிட்டேஷன் வருதோ, எந்த பிளேஸில் கோவம் வருதோ அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு ஒரு தனிமையான ஒரு இடத்த நீங்களே செலக்ட் பண்ணி அங்கே வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இந்த மேஜிக் 10 பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட எல்லா கோவமும் பறந்து போயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். இதில் எப்படின்னா இதுலேயும் இன்னேலேஷன் எக்ஸலேஷன் கான்செப்ட் தான். இன்னலேஷன் அப்போது ஹப் 10 அப், எக்ஸலேஷன் அப்போது 10 டவுன். ஸோ இது 10 to 1 நம்ம சொல்லணும், ரிவர்ஸில் 10லேருந்து 1 வரைக்கும் நம்ம சொல்லணும். ஸோ இன்னலேஷன் அப்போது 10 அப், எக்ஸலேஷன் அப்போது 10 டவுன், அப்புறம் 9 அப் inhalation, 9 down, exhalation. ஓகே, ஸோ இதுவும் வந்து நீங்கள் வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 10 up, 10 down, 9 up, 9 down, 8 up, 8 down, 7 up, 7 down, 6 up, 6 down, 5 up, 5 down, 4 up, 4 down, 3 up, 3 down, 2 up, 2 down, 1 up, 1 down. இப்போ மெல்லமாக கண்ணு தரங்க. கன்ஃபார்மாக இது ஒர்க் ஆகுங்க. உங்களுக்கு யார் மேலே கோவம் இருந்துச்சோ அவங்க மேலே இருக்க கோவம் எல்லாமே பறந்து போயிடும். அந்த ஒரு கைண்ட் ஆஃப் காம்னஸ் வந்து உங்கள் மைண்டுக்கு கிடைக்குங்க. ரொம்ப மன அமைதி வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இப்போது நம்ம தேர்ட் டெக்னிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுக்கும்போது நமக்கு எப்போவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம கரெக்டான சாய்ஸ் தான் எடுக்கிறோமா, இல்லை இது எடுத்ததுக்கப்புறம் நம்மளால் சரியே செய்ய முடியாத ஒரு தப்பான விஷயமா இது போயிடுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாய்ஸஸ் மேக் பண்ண முடியாமல், இல்லை நம்ம மனசே ரொம்ப குழப்பமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது இந்த டிராஃபிக் லைட் கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள். இதுவும் நான் கதைங்களுக்கு நடுவில் சொல்லியிருக்கேன். இந்த புத்தர் கதை இருக்கு இல்லையா, தெளிந்த நீர், அது அந்த கதைக்கு நடுவில் இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். பட் இதை நான் வந்து எப்படி பண்ணுறதுன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு டிராஃபிக் லைட்டை கொண்டு வந்துக்கோங்க. அந்த டிராஃபிக் லைட்டில் 3 கலர்ஸ் இருக்கு, ரெட், ஆரஞ்சு, கிரீன். முதல்ல ரெட் கலரில் உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெறும் ரெட் கலர் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ரெட்டுக்கான அர்த்தம் என்ன? ஸ்டாப். ஸோ
உங்க மைண்ட்ல இருக்கிற மற்ற எல்லா விஷயமும், எல்லா தாட்ஸும் இந்த நிமிஷம் ஸ்டாப் ஆயிடணும். வெறும் அந்த ரெட் லைட் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்குள்ள தெரியணும். இப்போ 5லேருந்து 1 வரைக்கும் நான் கவுண்ட் பண்ண போறேன். அந்த ரெட் லைட் மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 5 4 3 2 1. இப்போ கண்ணை திறக்காதீங்க. அந்த ரெட் லைட்டை திருப்பியும் டிராஃபிக் லைட்குள்ளே அனுப்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் இருக்க லைட் ஆரஞ்சு லைட், அதை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஆரஞ்சு லைட் மேலே ஃபோக்கஸை வைங்க. ஆரஞ்சு லைட்னா ரெடி ஆகிறதுக்கான சிக்னல் இல்லையா? ஸோ இப்போ உங்கள் மைண்டை நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. இப்போ 5 to 1 நான் கவுண்ட் பண்ண போகிறேன். இன்ஹலேஷன் அப்போ 5 அப், எக்ஸலேஷன் அப்போ 5 டவுன். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற ஆரஞ்சு லைட்டில் மட்டும்தான் இருக்கணும். 5 up, 5 down, 4 up, 4 down, 3 up, 3 down, 2 up, 2 down, 1 up, 1 down. இப்போ அந்த ஆரஞ்சு லைட்டை திரும்பியும் டிராஃபிக் லைட்குள்ள அனுப்பிச்சிருங்க. கடைசியாக இருக்க க்ரீன் லைட்டை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வெறும் க்ரீன் கலராக தெரியுது. க்ரீன் லைட் உங்களுக்கு நல்லாவே பிரகாசமாக தெரியுது. ஓகே, அந்த க்ரீன் லைட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 3 2 1. இப்போ கண்ணு தருங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நல்ல முடிவுகளாகவே அமையுங்க. ஸோ நீங்கள் தெளிவான மனநிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸும் ரைட் டெசிஷன்ஸாக தான் அமையும். ஓகே, ஆல்ரைட். இப்போ நம்ம 3 டெக்னிக்ஸ் பார்த்துட்டோம். 4th ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்ஸ். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நைட்டு போய் படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்றது தான். ஸோ குட் நைட் ஸ்லீப் மெடிடேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஆனால் இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்லீப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பவர்ஃபுல்லான மந்த்ராஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, அந்த மந்த்ராஸை உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் அனுப்ப போகிறீங்க. மந்த்ராஸ்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ரொனவுன்ஸே பண்ண முடியாதுலாம் இல்லை. ஜஸ்ட் 5 sentences. ஓகே, அது தாட்ஸாக உங்களுடைய பிரெயினுக்கு அனுப்ப போகிறீங்க. பட் இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் தாட். ஓகே, ஸோ அந்த தாட்ஸ் உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் மொபைலோ இல்லை ஐபேடோ இல்லை கம்ப்யூட்டரோ டிவியோ பார்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசவும் கூடாது. வேணும்னா குட் நைட் சொல்லிக்கலாம். பட் நீங்கள் பெட்டில் உட்காந்து இந்த மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் யூ வில் கோ பேக் டு யுவர் ஸ்லீப். அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இது நம்ம இப்போ பண்ணலாம். ஓகே, நம்ம எப்பயும் போல் இந்த கையை எப்படி வச்சுக்கிட்டு கண்ணை நல்லா மூடிக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் கண்ணை நல்லா மூடி இருக்கீங்க. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கதவை திறக்கிறீங்க. அந்த கதவை திறந்து வெளியில் பார்த்தா ஒரு பெரிய அழகான கார்டன் இருக்கு. கீழே கிரீன் கலர்ல கிராஸ் இருக்கு.
அதில் உங்கள் காலை வைக்கிறீங்க. அந்த கிராஸில் மெல்லமாக நடந்து போகிறீங்க. நடந்து போனதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃப்ளவர்ஸை பார்க்குறீங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போய் ஹாப்பியாக ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணி அதில் வர ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறீங்க. எல்லா ஃப்ளவர்ஸையும் ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஹக் பண்ண ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து வந்து உங்கள் தோள் மேலே உட்காருது. அந்த பட்டர்ஃப்ளை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. மேலே வானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெயின் ட்ராப்ஸ் வருது. அந்த ரெயின் ட்ராப்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் மேலே சொட்டு சொட்டா விழுது. அதை பார்க்க அப்படியே டைமண்ட் மாதிரி இருக்கு. இப்போ அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போறீங்க. அங்க ஒரு பெரிய ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீல ஒரு ஸ்விங் இருக்கு. அந்த ஸ்விங்ல உட்காந்து ஜாலியா நீங்க ஆடுறீங்க. விண்ட் ப்ளோ பண்ணுது. நீங்க மேலேயும் கீழேயும் அந்த ஸ்விங்ல போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஸ்விங்ல இருந்து இறங்குறீங்க. மேல ஸ்கையை பார்க்கும்போது அங்க மூன் அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ஸ் தெரியுது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அந்த கதவை திறந்து வீட்டுக்குள்ள வரீங்க. உங்க பெட்ல வந்து உட்காருங்க. இப்போ 5 பவர்ஃபுல்லான மந்திரத்தை உங்க மைண்டுக்கு அனுப்புறீங்க. I am a powerful soul. நான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். I am a peaceful soul. நான் மிகவும் அமைதியானவர். I am a healthy soul. நான் மிகவும் ஆரோக்கியமானவர். I am a happy soul. நான் மிகவும் மகிழ்ச்சியானவர். Others' action will never affect me. மற்றவர்களின் செயல்கள் என்னை எப்போதும் பாதிக்காது. இப்போ ஸ்லோவாக கண்ணை தருங்க. உங்கள் மைண்டே ரொம்ப காம் ஆகிடும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் திரும்பியும் மொபைலோ டிவியோ இல்லை கம்ப்யூட்டரோ ஐபேடோ எதையுமே தொடக்கூடாது. வேணும்னா குட் நைட் சொல்லிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஸ்லீப்புக்கு போயிடணும். இப்படி பண்ணி பாருங்கள். சூப்பராக தூக்கம் வரும். நடுவில் எழுஞ்சிக்கவே மாட்டீங்க. அடுத்த நாள் காலையில் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த 4 மெடிடேஷன் டெக்னிக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரீகேப்க்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது ஸ்மாஷ் த ஐகான் மான்ஸ்டர். ஓகே, ஸோ நமக்கு மூளை எப்போல்லாம் முடியாதுன்னு சொல்லுதோ அப்போல்லாம் முடியுன்ற பவர்ஃபுல்லான தாட் உங்கள் மைண்டுக்கு அனுப்பணும். ரெண்டாவது மேஜிக் 10. உங்களுக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ உங்கள் மைண்டை காம் பண்ணுமோ அப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். மூணாவது நம்ம சொன்னது டிராஃபிக் லைட் கான்செப்ட். ஸோ டிராஃபிக் லைட் கான்செப்ட் வந்து எதுக்கு?
உங்களுக்கு எதாவது முடிவெடுக்க முடியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னும் போது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். 4th, குட் நைட் ஸ்லீப் மெடிடேஷன் டெக்னிக். நல்லா படுத்து தூங்குறதுக்கு, அடுத்த நாள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுஞ்சிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து கேட்கலாம், அப்ரோச் பண்ணலாம். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறதா என்னோட மெடிடேஷன் ஸ்பேஸ். ஸோ தினமும் நான் இங்கே தான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவேன். இது டிஃப்ரெண்ட் யோகா போர்சஸ் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் என்னோட பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ். தினமும் நான் சொல்கிறது, be emotionally independent, be detached from materialistic life, be positive and spread positivity, accept people as they are, everyone has their own perspective and choices, meditate and pray for others, feed positive thoughts to your mind every day, radiate kindness and love to people who hurt you, accept feedback and ignore negative comments alleged on you, try to live as minimalist, the less you own, the less owns you, appreciate life and people around you, embrace nature and observe abundant energy from them. இந்த 10 சென்டென்ஸும் எனக்காக நான் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறது. இதே மாதிரி நீங்களும் பாசிட்டிவான இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை வந்து எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அது தினமுமே சொல்லிவிட்டு இந்த வந்து நான் உங்கள் மைண்டுக்கு வந்து தாட்டாக அனுப்பிட்டே இருங்க. ஸோ அது அப்படியே உங்களோட மைண்ட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில். ஓகே, அண்ட் இந்த மாதிரி பாசிட்டிவ் நோட்டும் உங்கள் வீடை சுற்றி வச்சுக்கிட்டே இருங்க எப்போவுமே. ஸோ வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்றது உங்கள் மைண்ட் வந்து பிலீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். Live the life you have always dreamed of. Be fearless in the face of adversity. Never stop learning. Use your imagination whenever possible. Recognize the beauty that surrounds you. Remember where you came from, but never lose sight of where you are going. எனக்கு ரொம்ப பிடிச்ச இது சென்டென்ஸ் இது. அண்ட் நீங்கள் பார்க்குற பெயிண்டிங் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து வரைஞ்சது. இந்த புத்தரும் அப்புறம் இந்த சிவனும் அப்புறம் நிறைய பெயிண்டிங்ஸ் அவர் வரைவார். ஸோ இதுவும் வந்து அவர் வரைஞ்சது தான், இந்த மாடர்ன் ஆர்ட். அப்புறம் இந்த சன்ரைஸ் பிக்சர். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகலாமா? ஸோ இது என்னோடய வீட்டோட வின்ஷிம். இவர் தான் இந்த ஃப்ரெண்ட், மிஸ்டர் ஸ்ட்ராபெரி கிஸ். ஆமாம், இந்த ட்ரீக்கு வந்து ஸ்ட்ராபெரி கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து ஸ்ப்ரிங் டைமில் அழகாக பிங்க் கலர் ஃப்ளவர்ஸோட ப்ளூம் ஆகும், அதனால. ஸோ இந்த ட்ரீயை நான் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் வந்து அதை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம நிறைய விஷயத்த நம்ம மனசுக்குள்ளே போட்டி வச்சுப்போம். சிலது வந்து வச்சுக்கிட்டே அதை வந்து பெரிய டிப்ரெஷனாக போய் முடியும். ஸோ அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீயையோ இல்லை ஒரு மவுண்டெயின் இருந்துச்சுன்னா மவுண்டெயின், குட்டி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குற அந்த நேச்சர் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியாதோ அது எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நான் இந்த ஸ்ட்ராபெரி கிஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன். அதுவும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஏதாவது சொன்னேன், ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசினேன்னா அது அழகாக வந்து கையாட்டும், எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் ட்ரீஸில் இன்னொரு விஷயமும் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ நமக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும், நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு வெற்றி நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய கால்கள் வந்து தரையில் இருக்காது.
பறக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அது அப்படி நம்ம அது வந்து அது மைண்டில் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்கிற வெற்றி வந்து நிரந்தரமாக இருக்காது. கண்டிப்பாக அது நம்ம விட்டு போயிடும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரீஸ் கிட்ட வந்து இந்த ட்ரீஸ் அப்படியே அண்ணாந்து பார்க்கணும். இதில் வந்து ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது. ஏன்னா இதில் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டே கிரவுண்டட் ஆஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு சின்ன செடியாக இருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒரு மரமாக வளர்ந்து அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து நிற்குது. இதுக்குள்ளே நிறைய பறவைகள் வந்து நெஸ்ட்டு கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அதுங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ எத்தனையோ பறவைகளுக்கு இது ஒரு வீடாக அமைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ட்ரீயாக இது வளர்ந்தாலும் அதோட ரூட்ஸ் வந்து கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ வளர்ந்துட்டு போனாலும் நம்மளோட ரூட்ஸ் எப்போவுமே வந்து கிரவுண்டில் தான் இருக்கணும், தரையில் தான் இருக்கணும் நம்ம கால். ஸோ பறக்கக்கூடாது நம்ம. ஸோ அதை நமக்கு எப்போவுமே ஞாபகப்படுத்துறது வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் இல்லைன்னா பெரிய மவுண்டெயின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ மெக்னிஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும்போது இதுங்களுக்கு கீழே நிற்கிற நம்ம வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் நம்ம மைண்டுக்கு வரும். ஓகே, அண்ட் ஸோ ஹாய் ஸ்ட்ராபெரி கிஸ், குட் மார்னிங். ஓகே, வாவ், இன்னைக்கு ரோசஸ் பூத்திருக்கு. இது என்னோட ரோஸ் செடி. செம்பருத்தி இருக்கு, ஆனால் மொட்டு விழுந்திருக்கு. ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து என்னோட காய்கறி செடிகள். தக்காளி, மிளகாய் எல்லாமே இருக்கு, கீரை. இதெல்லாம் என் பொண்ணு வரைஞ்சது. ஓகே, ஆல்ரைட், பை பை. பை பை ஸ்ட்ராபெரி கிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் சொன்னது எல்லாமே மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்ததுக்கு. கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் கீர்த்தி. நாளைக்கு ஒரு சின்ன கதையோடு உங்களை சந்திக்கிறேன். விதை விதைப்போம், மனிதம் காப்போம். நன்றி.